உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை பிபி குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. ஆஃப் தி ரெக்கார்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமலாக்கத்துறை அன்னைக்கு டாஸ்மாக் தொடர்பான ரெய்டெலாம் நடத்தினாங்க. அதன் பிறகு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அமைச்சர் பெரியசாமி அவருடைய வீடு, அலுவலகம் தொடர்பான இடங்கள்லாம் வந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சோதனையினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வெங்கட். அமலாக்கத்துறை எப்பயுமே ஒரு ரெய்டு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையில் ஒரு வழக்கு இருக்கும் அப்படின்னு நீங்களே நம்ம நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கீங்க. அப்படி இந்த ரெய்டுக்கு பின்னாடி இருக்கிற வழக்கு என்ன? இன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணிலேருந்து இந்த ரைடு போயிட்டு இருக்கு. அதாவது மூத்த அமைச்சர், சீனியர் மோஸ்ட் லீடர் இன் டிஎம்கே பார்ட்டி, திண்டுக்கல் ஐ. பெரியசாமி அவருடைய இடங்கள்ல ஒரு வீடு, ஒரு பையன் வீடு, ஒரு பொண்ணோட வீடு, பொண்ணோட மில்லு, இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஐபி செந்தில்குமாரோடைய அறைகள், இங்கே அமைச்சரில் ரோஜா இல்லம்னு சொல்லுவாங்க அவருடைய அமைச்சர் பங்களா, அங்கே எல்லா இடத்துலையும் இன்னைக்கு காலையில் 6:30லேருந்து அந்த ரைடு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. சரி, இதனுடைய ப்ரிடிகேட் அஃபென்ஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, திரு திண்டுக்கல் பெரியசாமி மீது பதியப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு. இந்த சொத்து குவிப்பு வழக்கு இப்போ எந்த காலகட்டம்னா 2006லேருந்து 2010 அவர் வந்து அந்த திமுக ஆட்சி காலத்தில் அவர் வருவாய்த்துறை மற்றும் சிறைத்துறை அமைச்சராக அவர் பணியாற்றிய போது வருமானத்துக்கு அதிகமாக 2,35,00,000 ரூபாய் சொத்து குவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி காலத்தில் வழக்கு பதியப்படுது. சரி, அந்த வழக்கின் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, மேற்கொண்டு விசாரணை நடத்திக்கிட்டே வர்றாங்க. இந்த திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணுது, அவங்கள விடுவிக்குது. குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேரையுமே, அதாவது அவருடைய மனைவி சுசீலா, அவர் பையன் பிரபு, இன்னொரு பையன் செந்தில்குமார், இவங்க ஐ. பெரியசாமி உட்பட அத்தனை பேரையுமே சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சிருது. இந்த விடுவிப்புக்கு எதிராக 2018 டிவிஎஸ்சி, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மேல்முறையீடு செய்யறாங்க உயர்நீதிமன்றத்துல. அந்த மேல்முறையீடு வழக்கு கடந்த ஏப்ரல் 29 ஜட்ஜ்மெண்ட் ஆகுது ஹைகோர்ட்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழ்கோர்ட் விடுவிச்சது செல்லாது, 6 மாசத்துக்குள்ள அவங்க மேல விசாரணை நடத்தி உரிய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இந்த ஆர்டர் அடிப்படையில் தான் இப்போ கேஸ் ரியோபன் ஆகுது. பாத்தீங்களா, கேஸ் ரியோபன் ஆனே ஆட்டோமேட்டிக்கா அமலாக்கத்துறை உள்ள வந்துருச்சு. இதுதான் அந்த வழக்கு பின்புலம் வந்து பாத்தீங்கன்னா. இப்ப வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஏதாவது ஒண்ணு சிக்குமா அப்படின்ட்டு. ஆமா, இல்ல இந்த ரெய்டு வழக்கத்துக்கு மாறா எனக்கு தெரியுது. ஏன்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள இருக்கிற ஐ. பெரியசாமியினுடைய அறையெல்லாம் வந்து பூட்டி வைக்கிறாங்க. தலைமைச் செயலகத்துக்குள்ள யார் யாரெல்லாம் போறாங்கன்றத ரொம்ப தீவிரமா செக் பண்றாங்க. ஆட்டோல வரவங்களையெல்லாம் செக் பண்றாங்க. ஏன் அமலாக்கத்துறை ஆட்டோல எல்லாம் மாறுவேஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இவ்வளவு தூரம் தீவிரமாக சோதனை நடத்த வேண்டிய காரணம் என்ன? அதாவது பாத்தீங்க அப்படின்னா, கடந்த காலத்திலேயே உங்களுக்கு சரியான உளவு தகவல்கள் இல்லாதனால இவங்க எங்க போய் சோதனை நடத்துறாங்கிறது தெரியாமே இருந்தது. திமுக ஆட்சி காலத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜி இதே சொல்லலாமே, செந்தில் பாலாஜி இடத்துல வந்து சோதனை நடந்த போது, அமலாக்கத்துறை சோதனை நடந்த போது அங்க நடக்க போறதுங்கிறதே முன்கூட்டியே தெரியல, உளவுத்துறைக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா, செந்தில் பாலாஜி வீட்டை முற்றுகையிட்டு பார் உரிமையாளர்கள் சங்கம்லாம் போராட்டம் நடத்துனாங்க. அன்னைக்கு காலையில 6:30 மணி வரைக்கும் அவங்க கூடி கொண்டு போயிட்டு பேனரோட போய் நிக்கிற வரைக்குமே உளவுத்துறைக்கு தெரியாது. சோ இது மாதிரி உளவுத்துறையோட தோல்விகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த அமலாக்கத்துறை ரைடு, வருமானத்துறை ரைடு விவகாரங்கள்ல இந்த விவகாரம் என்ன அப்படிங்கன்னா, இன்னைக்கு காலையில ரைடு வரப்போகுது அப்படிங்கறத யாருக்கும்ங்கிறது பெருசா லீக் அவுட் ஆகல. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரைடு லீக் அவுட் ஆச்சு. அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அதாவது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருமான வரித்துறை டீம் ஒரு 35 பேர் வந்து மதுரையில முகாமிட்டுறாங்க. வெளிமாநிலங்கள்லாம் வர்றாங்க. அவங்க வந்து மதுரையில முகாமிட்டு ஒரு ஹோட்டல்ல முகாமிட்டு அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கார் ஏஜென்சிக்கு எங்களுக்கு கார் வேணும் அப்படின்னு புக் பண்றாங்க. அது வழக்கமானதுதான். ஏன்னா ரிசோர்ஸ் கீழே இருந்தா அவங்க எடுக்க முடியும். ஸோ வந்து லோக்கல் கார் ஏஜென்சில இருந்து ஒரு 10 கார் அவங்க வந்து வாடகைக்கு கேட்கும் பொழுது டக்குனு உளவுத்துறையில வந்து அது நியூஸ் வந்து போகுது. யாரோ வடமாநில அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, ஸோ ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கிறாங்க, இவங்க ஒரு 10-15 கார் வந்து வாடகை கேட்கறாங்க அப்படின்னு உடனே உளவுத்துறை வந்து விசாரிக்க ஆரம்பிக்குது. எதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு காருக்கு, என்ன பார்த்தா வருமான வரித்துறை ஐடி டீம். ஸோ எங்க போறதுக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்ஸ், இந்த வாகன டிரைவர், அந்த ஏஜென்சியில் இருக்கிற நபர்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறப்போ ஏதோ வெளியூருக்கு போறதுக்காக வேண்டி கேட்டிருக்காங்க. சார் எந்த ஊருன்னு அவங்க சொல்லலை அப்படின்னு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லோக்கல்ல பெரிய பரபரன்னு ஆகி போச்சு. லோக்கல்ல இருக்கக்கூடிய மூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன், இந்த பக்கம் திண்டுக்கல்ல சக்கரபாணி, இந்த பக்கம் பெரிய கற்பன், எல்லாருமே வந்து நம்ம பக்கம் வந்து திருப்புறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் என்ன பண்றாங்க, வேகமா அலர்ட் ஆகுறாங்க. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப அலர்ட் ஆனது ஐயா OPS. அவர்
அதுதான் பெரிய கொடுமை. என்னன்னா போச்சு. ஐயா ஓபிஎஸ் வந்து இப்பதானே பிஜேபி அலையன்ஸ் விட்டு வெளியே வந்தாரு, பிஜேபி வந்து இல்ல ஆச்சு வச்சுருந்தாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்பதானே நம்ம பேச ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள நம்மள ரேடி ஏவிட்டாங்களோ அப்படின்னு அவர் பதப்பதிச்சு போய் அவர் வேகமா போன் பண்ணி கேட்கிறாரு நண்பர்கள்ட்ட, என்னங்க இப்பதானேங்க வெளியே வந்தேன், அதுக்குள்ள இப்படி ரெய்டு அடிச்சா என்னங்க நியாயம் அப்படின்றாரு. நீங்க லிஸ்ட்லயே இல்லையே ராஜா, நீ எதுக்கு ராஜா வண்டியில ஏறுற அப்படின்னு சொல்லி அவங்க இல்லைன்றாங்க. கடைசியில இவ்வளவு பரபரப்பையும் கிளப்பி விட்டு வருமான வரித்துறை எங்க போயிடுச்சு அப்படின்னா, விருதுநகர்ல இருக்கக்கூடிய 2 பட்டாசாலைக்கு ரெய்டு போயிடுச்சு. இவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்பாடான்னு சொல்லி உங்க மூச்சு விடல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை களத்துல குதிச்சு பெரியசாமி வீட்டுல போய் உட்காந்துருக்கு. குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னுவாங்கல்ல, ஏதோ ஒரு வகையில மாதிரி. இந்த இதுல ஏன் வந்து போலீஸ் வந்து அலர்ட் ஆனதுங்க அப்படின்னா, நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போயிட்டு ரெய்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நினைவு இருக்கும், அதிமுக ஆட்சி காலத்திலேயே உங்களுக்கு ராம்மோகன் ராவுடைய அறையில, அப்ப தலைமைச் செயலர் இந்த ராம்மோகன் ராவ் அறையில போய் வருமான வரித்துறை சோதனை நடத்தினாங்க. இது வந்து இப்ப வரைக்கும் திமுக அதை சொல்லிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க அங்க ரைடுக்கு போயிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அவப்பேர் ஆயிடும். அதனாலதான் அவசர அவசரமா அந்த ரைடு அவருடைய அறைகள்லாம் பூட்டப்பட்டு பெரிய பூட்டெல்லாம் போட்டு ஒரு கலைபுர காட்சிகள் தான் நடந்திருக்குது. ஆனா எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ரைட் நடந்திருக்கு. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ரைட் நடந்ததுக்கு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. சட்டமன்ற செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்து அளிச்ச புகார்ல அத்துமீறி எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ள அமலாக்கத்துறை நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த புகார்ல தான் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆரும் போட்டதா தகவல் சொன்னாங்க. ஸோ அமலாக்கத்துறை ஒரு பக்கம் அத்துமீறுதுன்னு சொல்லிட்டு புகார் ஆகுது, இந்த பக்கம் அமலாக்கத்துறை எதையுமே கண்டுக்காம அவங்க ரைடை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸும் ஒரு வகையில தடுக்க பாக்குறாங்க, ஏதோ ஒரு தடுக்க பாக்குறாங்க. பட் ஒரு இல்ல அமலாக்கத்துறைக்கு அந்த அதிகாரங்கள் இருக்கா? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ள போகவோ தலைமை செயலகத்துக்குள்ள போகவோ இல்ல அதை தடுக்கிறதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு? கிடையாது. ரெண்டுமே வந்து, அதாவது அமலாக்கத்துறை எங்க வேணாலும் போய் சோதனை இடலாம், அதுக்கு வந்து நீங்க தடையெல்லாம் போட முடியாது. இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்குன்னா அவங்க தாராளமா வந்து சோதனை இடலாம். அதுக்கு எந்த விதமான, இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க டாஸ்மாக் ரயிலே பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் உடைய தலைமையகத்துக்கு போறாங்க. டாஸ்மாக் தலைமையகத்துல இருந்து அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் குடோனுக்கு போறாங்க. டாஸ்மாக் குடோன்ல போறதுக்கு நீங்க எப்படி உள்ள வரலாம் அப்படின்னு கேட்க முடியாது. அங்க இருந்து ஒரு டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும், அந்த டீடைல் அடிப்படையில் அவங்க போவாங்க. தலைமைச் செயலகத்துக்குள்ள போறதுங்கிறது, தலைமைச் செயலகங்கிறது உங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடம். மக்களாட்சி தத்துவத்தினுடைய உச்சபட்ச மாண்பு கொண்ட அதிகாரம் உள்ள இடம் தான் அது. அங்க அந்த இடங்களுக்கு போகும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க குருட்டாம்போக்குல போயிடக்கூடாது, முன்கூட்டியே வந்து டிஜிபிக்கு இவங்களுக்குலாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைம் ஃபேஸே இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இவங்க குருட்டாம்போக்குல போயிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அவமானம் போயிடும். இது வந்து பொலிட்டிக்கல் பேக் ஃபயர் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் வேகமா அங்க செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுது. சரி, நீங்க எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, முன்கூட்டியே தகவல் சொல்ல வேண்டியிருக்கும். பட் இவங்க சொல்ல மாட்டாங்க, லீக் அவுட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. என்னைக்கும் நல்லா கேட்டுக்குங்க வெங்கட்ட, லோக்கல் போலீஸை வந்து அவங்க கேட்கறாங்க, பாதுகாப்புக்கு கேட்கறாங்க, அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ ஸோ எந்த விசாரணை அமைப்பா இருந்தாலும் சரி, லோக்கல் போலீஸ் அவங்க வந்து பாதுகாப்புக்கு தர சொல்லி கேட்டாங்கன்னா அது பொலிட்டிக்கல் ரீதியான சோதனையாவே இருக்கு. என்னைக்கு சிஆர்பிஎஃப் வந்துருதோ அது வந்து பொலிட்டிக்கல் ரீதியான சோதனை தான். இன்னைக்கு நடந்த சோதனைகள் அத்தனையுமே சிஆர்பிஎஃப் பாதுகாப்போட தான் நடைபெறும், லோக்கல் போலீஸ் இதுல இன்வால்வே ஆகல. ஸோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ எங்க எல்லைக்குள்ள நீங்க வரும்பொழுது நீங்க கொஞ்சம் இதாத்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முரண்டு பிடிக்க தான் பார்க்கும். அத்துமீறி உள்ள நுழைஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ கேஸ் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. இதை எப்படி பர்சீவ் பண்ணுவாங்கிறது தான் சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை தான். ஓகே, இப்போ சிஆர்பிஎஃப்லாம் வந்திருக்காங்க அப்படின்னும் போது, செந்தில் பாலாஜியோட வழக்கு நடந்த போதும் சிஆர்பிஎஃப் எல்லாருமே வந்தாங்க. ஸோ அவங்க வந்தது தலைமைச் செயலகத்தில் திடீர்னு இந்த சோதனைகளை டைட் பண்ணுது, இதெல்லாம் வந்து எங்க ஐ பெரியசாமிக்கு கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாச்சு. அதுல எவ்வளவு தூரம் வந்து பாசிபிலிட்டி இருக்கு? இல்ல, திரு ஐ பெரியசாமி அவர்களை வந்து கைது செய்வதற்கான முகாந்திரம் எதுவுமே இந்த வழக்குல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கு தான் அது. சொத்து குவிப்புல இப்போ 3 மணி நேரம் விசாரணை நடத்தினதான் நம்ம கேள்விப்படுறோம். அவரையும் அவர் மனைவிட்டையும் விசாரணை நடத்தினதா கேள்விப்படுறோம். இது கைது செய்து கொண்டு போய் அளவுக்கு ஆன ஒரு கேஸ் வந்து இது கிடையாது. ஏன்னா அவர் ஒத்துழைக்கலன்னா நீங்க சொல்லலாம், அவர் ஒத்துழைக்கிறார். 3 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா அமலாக்கத்துறை வட்டாரங்களே நமக்கு தகவல் சொல்றாங்க. ஸோ ஒத்துழைக்காமலாம் அவர் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா அவருடைய வயது, அவர் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். திமுக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்கள் அவரும் ஒருவர், வயது முதிர்ந்தவர். இது எல்லாத்துக்கும் மேல வந்து விட அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ. ஸோ குருட்டாம்போக்குல அப்படி அமலாக்கத்துறை அவரை ஹேண்டில் பண்ணிட முடியாது.
அவர் மேல கை வச்சதுக்கு இப்போ RS பாரதி கிட்ட இருந்து அறிக்கையெல்லாம் வந்துருச்சுல்ல இப்போ. ஆமா. ஸோ வந்து அப்படி கூட்டமுக்குள்ள கை வச்சிட முடியாது அவரை. ஸோ விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. கைதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவும் இல்லை. பட் விசாரணை போகும். அந்த இவங்க இந்த கடந்த பீரியட்ல வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கிறதானே வழக்கு. இப்போ இவங்க வந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் எடுப்பாங்க. இவருடைய மகள் இந்திராணி இடங்கள்ல சோதனை நடைபெறுது. அதே மாதிரி அவருடைய மகன் வந்து எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு, ஏன்னா ஒரு எம்எல்ஏ தானே, பழனி எம்எல்ஏ தானே அவர் பையன், அவர் வந்து எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிறதுலாம் தோண்ட ஆரம்பிப்பாங்க. இதுல ஏதாவது சிக்கிச்சு அப்படின்னா அப்படியே வழக்கு வந்து பின்னப்பட்டு போயிடும். வழக்கம் போல அமலாக்கத்துறைக்கு இதுல இருக்கிற அரசியல் நோக்கம் என்ன, அது ஏதாவது இருக்கா? என்ன அரசியல் நோக்கி அவங்க வந்து இதை ரீட் அரசியல் நோக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி இது உங்களுடன் ஈடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு மோடி. ஓகே, அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதாவது 2 வகையா பார்த்துக்கணும் வெங்கட். இதுக்கு முன்னாடி அந்த ஈடிக்கு ரெய்டெல்லாம் பாருங்க, திமுகவுக்கு வந்து யாரெல்லாம் செலவழிப்பாங்களோ, யாரெல்லாம் திடகாத்திரமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் குறிவைக்கப்பட்டிருப்பாங்க. சரி, செந்தில் பாலாஜி, ஏவ வேலு, நேரு, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அந்த கட்சியில முதுகெலும்பா இருந்து செலவழிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. சரி, இது ஒரு போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஃபேஸ் 1 ஓவர். இப்போ ஃபேஸ் 2 வர்றாங்க. ஃபேஸ் 2 என்னன்னா, திமுகவுடைய அடிப்படை ஆரம்ப காலத்துல இருந்து பாரம்பரிய திமுகவினர் யாரை பிடிச்சி நெருக்கினா இந்த திமுகவுடைய முதுகெலும்புல வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நபர்கள் மேல கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய தொடக்கம் தான் வந்து ஐ பெரியசாமி அப்படிங்கறத நான் பாக்குறேன். இதனுடைய தொடர்ச்சி எங்க போய் நிற்கும்னா, அடுத்து MRK பன்னீர்செல்வத்திட்ட போய் நிற்கும். ஏன்னா போன வாரம் தான் MRK பன்னீர்செல்வம் மீது இந்த சொத்து குவி வழக்க விசாரிக்க எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. இவங்க மேல்முறையீடு போடுறாங்க. மேல்முறையீடு வழக்க வந்து MRK பன்னீர்செல்வம் வாபஸ் வாங்கிட்டதுனால கீழ்கோர்ட்டு போட்ட உத்தரவு செல்லுபடியாங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அவர் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கு இப்போ விசாரிக்க எந்த தடையுமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அமலாக்கத்துறை இப்ப பெரியசாமி இடத்துல போன மாதிரி MRK இடத்துலையும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இவங்கெல்லாம் பாரம்பரிய திமுக, தொடக்கத்துல இருந்து திமுக தான் இருக்கிறவங்க. செந்தில் பாலாஜி மாதிரியோ, இல்ல ஏவா வேலு மாதிரியோ, இல்ல சேகர் பாபு மாதிரியோ, இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியோ, முத்துசாமி மாதிரியோ அதிமுக இருந்து வந்து இந்த கட்சிக்குள்ள அரசியல் செய்யல, தொடக்கத்துல இருந்தே இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி தொடக்கத்துலேருந்து இருக்கிறவங்களை இவங்க குறி வச்சு ஃபேஸ் 2க்குள்ள போகுது பிஜேபி. ஏன் ஃபேஸ் 2க்குள்ள இவங்களை குறி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது ஒரு ஒரு விமர்சனம் எப்போதுமே உண்டு திமுக மேல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 4 வருஷமாவே இப்போ என்னப்பா நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மேலே கையே வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் உண்டு. திமுக உள்ளே அந்த பேச்சு உண்டு. சுத்தி நம்மளே அடிக்கிறாங்க, ஏன் அவங்க எதுவும் பண்ணிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் உண்டு. எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த திமுக இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் பாரம்பரிய திமுகவினர்களை அமலாக்கத்துறை கை வைக்கும்போது அவங்களுக்கு ஆதரவா திமுக ஹைகமாண்ட் ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். சம்திங் ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள போக வேண்டியிருக்கும், இல்லை அவங்களை காப்பாற்ற முற்பட வேண்டியிருக்கும், இல்லை வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கும். ஏதோ ஒன்று செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு அறிக்கை வந்துருச்சு பாத்தீங்களா, கரெக்டா ஒரு 4 மணி நேரத்துல அவன் RS பாரதி வேகமா இருந்துச்சு வந்துட்டார்ல. இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்காக செஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை அவங்க சுணங்குறாங்க, இந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் லீடர்ஸை வந்து பாதுகாக்காம தவறிட்டாங்கன்னா பாரம்பரிய திமுகவினர் வந்து ஹைகமாண்ட் மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு கட்சிக்காரங்க, இந்த காட்சியில திமுக கட்சிக்காரங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் லாபம் அடையலையே, கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒரு அதிருப்தியில தானே இருக்கிறாங்க. செலவுக்கு மேல செலவு தானே அவங்களுக்கு வருது. சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளர் ஒவ்வொரு மாசமும் 3 to 4 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்கல்ல, அவங்க அந்த பணத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சொந்த தொழிலேருந்து எடுத்து போடுறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்பொழுது நம்ம இந்த ஆட்சியில் ஒன்றுமே பலன் அடையலை. ஆனால் வந்து நமக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஹைகமாண்ட் கை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கோபதாபம் வந்துச்சு அப்படின்னா அது எலெக்ஷன் நேரத்தில் எதிரொலிக்கும். ஸோ பிஜேபி அதை தான் எதிர்பார்க்குது. பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய திமுகவினர்கள் யாரெல்லாம் வந்து சீனியர் மோஸ்ட், யாருக்கெல்லாம் சொந்த செல்வாக்கு இருக்கு, ஐ பெரியசாமிலாம் சொந்த செல்வாக்கில் இருக்கு. உதயசூரியன் அப்படிங்கிற அந்த சின்னத்தை தாண்டி ஐ பெரியசாமி அவர்களுக்குன்னு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. சக்கரபாணிங்கிற ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு அவங்க டேலி பண்ண பாக்குறாங்க. இந்த சைடு ஒரு ஹைகமாண்ட் வந்து 2 முட்டி மோத விட்டு சக்கரபாணியை வந்து அப்படியே கொஞ்சம் மேல உயர்த்தி ஐ பெரியசாமி டவுன் பண்ண பாக்குது. அது வேலைக்கு ஆகாது. ஐ பெரியசாமிக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு பவர்ஃபுல் இமேஜ் இருக்கு, அதை யாராலையும் உடைக்க முடியாது. ஸோ அப்ப அந்த இமேஜை வந்து பிஜேபி வந்து கையில எடுத்து விளையாட பார்த்து, இந்த பாரம்பரிய திமுகவினருக்கு ஒரு ஆபத்து வந்தா ஹைகமாண்ட் எப்படி சும்மா இருக்குமா, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே. இது ஃபேஸ் 2க்குள்ள போகுது. உங்களுடன் ஸ்டாலிங்கிற மாதிரி இது உங்களுடன் ஈடி ஸ்கீமை வந்து அவுத்து விட்டுருக்காரு. 2026 வரைக்கும் போகுமா? அப்படி போகும். இன்னொரு 5-6 மாசத்துக்கு கண்டிப்பா போகும். இது வந்து இதோட நிக்காது. 34 அமைச்சர்ல ஒரு 8 அமைச்சர் வந்து பியூர் ரேடார்ல இருக்கிறாங்க. இன்னும் வந்து மூர்த்தி பக்கம்லாம் போகல, சேகர் பாபு பக்கம் வரல,
இன்னும் முக்கியமான ஆட்கள்லாம் அப்படியே வெளியில தான் இருக்கிறாங்க. அவங்களே என்ன உங்க பக்கம் இன்னும் டச்சே பண்ணல. இனிதான் அடுத்தடுத்து வரும். இனி வரிசையா யாரெல்லாம் வந்து இந்த கட்சியை முதுகெலும்ப செலவழிக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாரையும் பிடிச்சி டைட் பண்ணி இப்போ உன் தொகுதிக்குள்ள நீ பார்த்துக்கோ, அதுக்குள்ள வச்சுக்கோங்க, அவங்க தொகுதி தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனோட அவங்கள வச்சுக்கோ. இதுக்கு உண்டான கேம் தான் இப்ப நடக்கிறதா நான் பாக்குறேன். ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா தேர்தல் நேரத்துல செலவு செய்ய விடாம கட்சி ஆக்டிவிட்டிஸை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோக்கம்னு இதை எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமா அதுதான் நோக்கம். இப்ப ஐ பெரியசாமி அவர்கள் மேல கை வச்சாச்சு என்கிட்ட. இன்னைக்கு RS பாரதி கிட்ட இருந்து அறிக்கை வரல, அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் சொல்லுங்க. என்ன நம்ம எவ்வளோ பெரிய சீனியரு, நம்ம இந்த கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம், நமக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ தர்றதுக்கு அவ்வளோ தூரம் பண்ணாங்க. அவருக்கு என்ன நான் எடுத்தோடனே ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்க? ஓரமாக தானே தூக்கி வச்சாங்க. இப்போ தானே மூஞ்சி போட்டி மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை வாங்கியிருக்கிறாரு. அதுவும் கூட உங்களுக்கு பெரிய லெவலில் நல்ல போர்ட்ஃபோலியோ பொதுப்பணித்துறையெல்லாம் கொடுத்தா என்ன ஒரு ஐ பெரியசாமி மாட்டேன்னு சொல்றாரா? இல்லை கனிமவளத்துறையை கொடுத்தா மாட்டேன்னு சொல்றாரா? ஏன் அவருக்கு இதெல்லாம் அதுக்குண்டான இது இல்லையா? எங்க அதிமுகலேருந்து வந்த KK ராமச்சந்திரனை வருவாய்த்துறை அமைச்சராக்குறாங்க, ரைட்டுங்களா? அதிமுகலேருந்து வந்த ரகுபதியை கனிமவளத்துறை அமைச்சராக்குறாங்க, கரெக்டுங்களா? அதிமுகலேருந்து வந்த முத்துசாமிக்கு வந்து டாஸ்மாக் துறை மின்சார வாரியம்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரிஜினல் திமுக ஐ பெரியசாமிக்கு வந்து ஊரக வளர்ச்சித்துறை மட்டும்தான் ஓரஞ்சாரமா கொடுக்கணுமா? இந்த உணர்வு அவருக்குள்ள இருக்கும்ல. இன்னைக்கு RS பாரதி ஏதோ அறிக்கை விட்டு சமாளிச்சுட்டாரு. நாளைக்கு வந்து அவருடைய பிடி இருக்கும் பொழுது, அமலாக்கத்துறை பிடி இருக்கும் பொழுது, ஹைகமாண்ட் திமுக ஹைகமாண்ட் அவருக்கு கை தூக்கி விடலை அப்படின்னா ஐ பெரியசாமி எப்படி எலெக்ஷன் ஒர்க் பண்ணுவாரு? அவர் என்ன மண்ணில் இருப்பார்? முதல்ல நான் ஏன் உழைக்கணும், நான் ஏன் கஷ்டப்படணும், இந்த கட்சி எனக்கு என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிற உணர்வு வரும்ல. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர்களும் அவங்க உணர்ச்சி வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா திமுக வேலை செய்யறதுக்கு யார் இருக்கா? அதிமுகலேருந்து வந்தவங்க அவங்கவுங்க லாப நஷ்டத்தோட கணக்கோட உட்காந்துட்டாங்கன்னா வேற யார் அங்க வேலை பார்க்க முடியும்? இதுதான் பிஜேபியோட ஃபேஸ் 2 ஸ்கீம். உங்களோட இடி ஸ்கீம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதனுடைய பிரதிபலிப்பு என்னெல்லாம் இருக்குங்கிறத இன்னும் ஒரு 3-4 வருஷம் நமக்கு தெரியும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டுருக்காங்க. இனி அடுத்தடுத்து வரும்பொழுது நமக்கு ஸ்கீம் விரிவடையும் போது தெரியும். இப்போ ஐ பெரியசாமி மேல இருக்கிற அந்த கேஸ் அது வந்து முன்னாள் IPS அதிகாரி ஜாஃபர் சேட் தொடர்பானதுன்னு சொல்றாங்க. அந்த வழக்குல தான் இப்போ ரைட் நடந்திருக்கா? இல்ல, அது ஒரு தவறான ஒரு புரிதல்ல போயிட்டு இருக்கு. மீடியால சில பேரும் அதை பேசுறாங்க. அதாவது ஜாஃபர் சேட் ரிலேட்டடான கேஸ் என்னன்னா, அவர் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சராக 2006 to 2011 அந்த பீரியட்ல அவர் இருந்தபோது திரு ஜாஃபர் சேட் அவர்களுடைய மனைவிக்கு வந்து சட்டவிரோதமாக வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டார். அதே பண்ணா திருவான்மியூர் புறநகர் திட்டத்தின் கீழே வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க மேல ஜெயலலிதா பீரியட்ல வந்து ADMK பீரியட்ல 2011 பிறகு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ்ல இருந்து அவங்க விடுவிக்கப்பட்டுட்டாங்க. 2022 ED வந்து அந்த கேஸ் ரிலேட்டடா ED வந்து பெரியசாமி அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியிருக்கு. இந்த கவர்மெண்ட் அவர் அமைச்சராக இருக்கும்பொழுதே அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அந்த பர்டிகுலர் கேஸுக்கு. அந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025 ஏப்ரல்ல கேஸ் மொத்தமாவே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இவங்க மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டுருச்சு. மற்றவர்களும் விடுவிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ வந்து ஒரு கேஸ் டிஸ்மிஸ் ஆன பிறகு அதை கையில எடுத்துக்கிட்டு ஒரு பிரிடிகேட் அஃபென்ஸா அமலாக்கத்துறை சோதனை நடத்த முடியாது. அதனால இப்போது நடக்கக்கூடிய சோதனைகள் எதுவுமே திரு ஜாஃபர் சேட் அவர்கள் பெரியசாமி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு அமலாக்கத்துறை வட்டாரத்துல தகவல் சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்களோட நீடி அப்படின்னு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தங்களுடைய திட்டங்களை அடுத்தடுத்து என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை PP குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.